நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. எல்லை பதற்றம் குறைந்த பின்னர் முதல் முறையாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தது முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் சீனாவின் தியான்ஜின் நகரத்தில் இன்று நடைபெற்றது. இதில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். தியான்ஜினில் சீன துணை அதிபர் ஷான் ஜெங்குடன் சந்தித்து பேசிய ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவுகள், ஆழமான கருத்து பரிமாற்றங்கள் உலகளாவிய சூழ்நிலையில் மிக அவசியம் என்பதை வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் தொடர்ச்சியாக சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசிய ஜெய்சங்கர் 2020ஆம் ஆண்டு கல்வான் மோதலுக்கு பிறகு சீன அதிபரை நேரில் சந்திக்கும் முதல் இந்தியராக உள்ளார். இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களையும் ஜெய்சங்கர் ஜி ஜின்பிங்கிடம் தெரிவித்தார். இந்த சந்திப்பு குறித்து ஜெய்சங்கர் கூறுகையில், இரு தரப்பு உறவுகளின் சமீபத்திய வளர்ச்சிகளை சீன அதிபரிடம் விளக்கியுள்ளேன். இந்த பயணத்தில் எங்களது தலைவர்கள் வழங்கிய வழிகாட்டுதல்களை செயல்படுத்தினேன் என தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மீண்டும் சமன்படுத்தும் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. மேலும் பேச்சுவார்த்தை மூலம் எல்லை விவகாரங்களை தாண்டி நம்பிக்கை உருவாக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது.